ராகவ் வந்து அஞ்சலி வந்து ரொம்ப மோசமாக பேசிடுறாரு. இந்த மாதிரி வந்து நீங்கள் கேட்கக்கூடாது, இந்த வீடு என்னோடது அப்படின்லாம் பேசிடுறாரு. அதனால் வந்து மனசு கஷ்டப்பட்ட அஞ்சலி வந்து வீட்டை விட்டு போயிடுறாங்க. அதனால் அஞ்சலியை தேடி எல்லா இடமும் திரியிறாரு. அப்போ வந்து அபி வந்து நீ ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னதால் அபியும் ராகவும் எல்லா இடத்தையும் தேடி போகிறாங்க. அப்போ கோயில் எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க. அப்போ அஞ்சலி வந்து இந்த மாதிரி ஆசிரமத்தில் இருக்கிறத வந்து அபி கண்டுபிடிச்சி ராகவ் கிட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆசிரமத்துக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அபி வந்து சொன்ன மாதிரி வந்து அங்கே தான் இருக்காங்க அஞ்சலி. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு ராகவ். ஏன் இப்படிலாம் பண்ண, என்னை விட்டுட்டு வர உனக்கு எப்படி மனசு வருதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குழந்தை மாதிரி மாறி வந்து அவர் அப்படியே அவங்க அக்கா வந்து தாங்கிறத பார்த்து வந்து அபி வந்து அதிசயப்படுறாங்க. எப்படி இவர் இப்படி இருக்காரு, இவர் வந்து டென்ஷன் பார்ட்டி தான் நினச்சோம், ஆனால் இவருக்குள்ளேயும் வந்து இவ்வளோ குழந்தைத்தன்மை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அபி முதலாக ராகவை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து ராகவ் வந்து இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போக மாட்டாங்கல்லக்கா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்க்கா, தயவுசெய்து என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க. இங்கே வந்து அஞ்சலியை பார்த்துட்டு பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அபி தான், அபி நீ இல்லைனா இந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருந்திருக்காதுமான்னு சொல்லிட்டு அபியை வந்து பாராட்டுறாங்க பாட்டி. அப்போ வந்து அபி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டிக்கு ஒரு சந்தேகம் கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, நான் வந்து பார்த்த ராகவ் சாருக்கும் இப்போ இருக்க ராகவ் சாருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவர் குழந்தை மாதிரி மாறிட்டார் பாட்டி, அங்கே போய் அப்படியே அவங்க அக்கா கிட்ட கெஞ்சுறாரு. இதெல்லாம் பார்க்க என்னால் ஒன்றுமே புரியல, எனக்கு அவரை பற்றி புரிஞ்சுக்க முடியல அப்படின்றாங்க. ராகவை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா நீ அவனோட பழைய விஷயங்களாக தெரிஞ்சுக்கணும், அதாம்மா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்கன்னு சொன்னோன்னே அவன் துருத்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாம்மா, அவங்க அப்பா அம்மா இருக்கும்போது அவனை மாதிரி ஒரு பிள்ளையை பார்க்கவே முடியாது, அவ்வளோ நல்லா போல்டாக இருந்தான். அவங்க போயிட்டோன்னே இவன் வந்து ஒரு மாதிரி இருந்தான். அப்போ கூட வந்து அவங்க அக்காவை நல்லா பார்த்துக்கினான், அந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கினான், அவன் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு போய் காட்டுறாங்க. பார்த்தா வந்து ஒரு பொண்ணோட ஃபோட்டோஸ் இருக்குது. ஆமாம் நான் அன்றைக்கி வந்தேன், இவர் வந்து என்னை வெட்டி விட்டார். ஓ அப்படியா, அவர் லவ் பண்ண பொண்ணா அப்படின்னு. ஆமாம்மா அவன் உயிருக்குற லவ் பண்ணான், ஆனால் அந்த பொண்ணு இப்போ இந்த உலகத்தில் இல்லைம்மா அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க வந்து அபி. என்ன சொல்கிறீங்க பாட்டி அப்படின்னா, ஆமாம் அவன் ரொம்ப விரும்பினாமா, அந்த பொண்ணை உயிருக்குற நினச்சான். கடைசியில் அவங்க 2 பேருக்கும் வந்து விதி வந்து வாழ விடலை. அதுக்கப்புறம் வந்து அவன் லைஃப்பில் ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டான். தன்னோட அப்பா அம்மாவும் இல்லாமல் தான் நினச்ச பொண்ணும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சான். அதுக்கப்புறம் தாம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து மீட்டு நாங்கள் கூட்டின்னு வந்து இப்போ வச்சுருக்கோம். அதனால தான் இப்போ வரைக்கும் அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறான். இந்த சூழ்நிலை நீ வேறு வந்து லாவணியா வந்து அவன் விரும்புகிறான்னு சொன்னியா, அதான் அவன் டென்ஷன் ஆகிட்டாமா. வேறு டென்ஷனுக்குலாம் வந்து வேறு எந்த காரணமும் இல்லை, அன்றைக்கி ரொம்ப கோவப்பட்டான் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல. அதனால் அவன் மனசில் வந்து அந்த பொண்ணு தான் இருக்கா. எப்படி அவன் லாவணியா விரும்ப முடியும், இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் வந்து எப்படியாவது வந்து அவனுக்கு ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து யோசிக்கிறா அப்படின்னோடனே, நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி, இவ்வளோ வலி அவருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் எப்போ பார்த்தாலும் அவரை டீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், இப்போ தான் புரியுது இவ்வளோ வலியோடு இருக்க ஒரு மனுஷன் வந்து எப்படி வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லா நடந்துக்க முடியும், அதனால தான் அவர் கோவமாக நடந்துக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாங்க அபி. சரி பாட்டி, நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லித்தரேன் அப்படின்னோடனே, என்ன விஷயமா அப்படின்னா, இப்போ நான் அவரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம் எனக்காக பண்ணோம் அபி அப்படின்னோடனே, பழைய வந்து ராகவா வந்து மாற்றணும், அதுக்கு ஏதாவது உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த அபிக்கிட்ட ஒன்று கேட்டிங்களே பாட்டி, எப்படி பாப்டாட்டியும் செய்யாமல் இருப்பேன், கண்டிப்பாக ராகவ் சாரை பழைய மாதிரி நான் மாற்றி காட்டுறேன் அப்படி சொல்கிறாங்க. நிஜமாவா அபி, நிஜமாக முடியுமா, கண்டிப்பாக முடியுன்றாங்க. சந்தோஷப்படுறாங்க.